கமலநாதன் சார் வந்திருக்காரு. வேண்டாம். மருது என்ன பயந்தா? எந்த ஜென்மத்து பாவமோ என்ன துரதிருஷ்டமோ ஹேமா வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டா. அவளுக்கு பாதுகாப்பா இருக்கணுங்கிற எண்ணத்துல நீ வேணும்னே நெருப்பு குண்டத்துல குதிச்சிட்டியா மருது? லங்கையில இருக்கிறது சீதா பிராட்டியோட துரதிருஷ்டம்னு அந்த ஆஞ்சநேயர் வாய மூடிக்கிட்டு இருந்தார சாமி. ஆனா அந்த ஆஞ்சநேயருக்கு உறுதுணையா அந்த ராமச்சந்திரமூர்த்தி இருந்தாரு. என் பக்கத்துலதான் நீங்க இருக்கீங்களே சாமி. What is the condition of the patient? She is slowly improvement. இவங்களுக்கு அதே டேப்லெட் கண்டினியூ பண்ணுங்க. Okay sir. அந்த மாதிரியே கண்டினியூ பண்றோம். Who is the patient? New admission. I see. கௌரி, யாமனா. உட்காருங்க. உங்க மருது நான் ஒண்ணு அடிக்கல, நாங்க டான்ஸ் ஆனோம். அவன் அங்க இருந்து குச்சான், நான் இங்க இருந்து குச்சேன். ஒட்ட கட்ட கெட்டியாக உங்களையும் அடிச்ச
உன் மூஞ்ச பேத்துருவேன், உன் காலை நெரிச்சிடுவேன், உன் கண்ணை தோண்டிடுவேன், உன் கழுத்தை நெரிச்சிடுவேன். என்ன மேல பாருக்கா மேல பாருக்கா தலைக்குடி மேல பாருக்கா மேல பாருக்கா என்ன மருந்து சௌக்கியமா? நீ போ. தூக்கிட்டு வரேன்னு சொல்லி நசுக்கிட்டீடா கொண்டு வர பாட்டேன். சரஸ்வதி, அடிப்பட்டதுக்கு அப்புறம் ஹேமாவை பார்க்கவே இல்லை. அவ எப்படி இருக்கா? ஹேமாவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அவளை பாக்கணும்னா நீங்க எங்கே இருங்க, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். தூரத்துல இருந்து பாருங்க. என்னாச்சு? கங்காவுக்கு இடுப்பு வலி சார். சொல்லையா மாட்டை ஏத்துல சாப்பிட நிப்பாட்ட, மாட்டை கழுவணும் சாப்பிட நிப்பாட்ட, இப்படியே கண்ட இடத்துல நிப்பாட்டிக்கிட்டு போனா என் உத்தியோகம் என்ன ஆகுறது? சார் நீங்களே இப்படி இங்க பேசுறீங்க. பாரு, வண்டியில 1000 சரக்கு இருக்கு, ரிவர்ஸ்லயே போக கூடாது. டிரைவர் கிட்ட போய் கேளு, அவர் சரின்னு சொன்னா நான் நிப்பாட்டேன். गाड़ी நிறுத்துங்க. क्या बात है? हमारा गंगाவுக்கு இடுப்பு வலி அழுகுது. गाड़ी நிறுத்துங்க. அல்லாஹ் காப்பாத்து. இரு. क्या भाई, आंबला कुटिया बमला कुटिया? என்ன ஒண்ணு நாய் நாய் बोलता बोलता. अच्छा अच्छा. என்னங்க என்னாச்சு? திருடனுங்க, வண்டியில இருந்து திருடுறானுங்க. ஏங்க கங்காவை பாத்துங்க. ठीक है ठीक है. நில்லுங்க நில்லுங்க. இது தப்புங்க. இது நமக்கு சொந்த இல்லைங்க. எடுத்த இடத்துல வச்சிருங்க. காதுல கடுக்கன பார்த்து ஏமாந்தவன் நினைச்சா இதெல்லாம் தப்பு நைனா மூஞ்சி எகிரி போயிடும். என்கிட்ட மரியாதை மரியாதை, தகராறுனா தகராறு தான். தம்பி தம்பி அதை அங்க வச்சு அடிக்கிறேன். வானா நிஜமா அடிச்சிருவேன். என்கிட்ட வச்சுக்காத. நிஜமா அடிச்சிருவேன். ஒரே அடியில கீழே போய் இவன் அடி வாங்காமல கீழே போயிட்டு இருக்கிறான். நீங்களே கீழே போணுமா? ஒண்ணு வாங்கிட்டு போங்க. ஏங்க நான் சொல்லிட்டு அடிக்கிறேன், நீங்க சொல்லாம அடிக்கிறீங்க. இது நியாயமா இருக்கா?
தலையா இல்ல பாறையா? அம்மாவா? இன்னொரு அடி விட்டா அப்பாவுக்கு முன்ன பின்ன பார்த்தோம். எங்க போறீங்கண்ணே? இவங்களோட போயிடலாம்னு நினைச்சேன். தப்பு இல்லீங்களா? இவனுங்க எடுத்த பெட்டில ரயில்ல யார் போடுறது? நான் தான் பொண்ணுங்களா? பின்ன இல்லீங்களா? இந்த எல்லாம் அல்ல செயல். கண்டிப்பா. சின்னமா, சின்னமா, சின்னமா. அட, பார்வதி பரமேஸ்வரர் மாதிரி சேர்ந்தே இருக்கீங்க. ரெண்டு பேரும் கொஞ்சம் என் வீட்டுக்கு வாங்களேன். ஒரு சின்ன பூஜை இருக்கு. எனக்கு டைம் இல்ல மருது. நேத்து தான் டியூட்டில சேர்ந்தேன். திடீர்னு லீவ் போட்டா அது தப்பாயிடும். காலேஜ்ல டெமான்ஸ்ட்ரேஷன் சேர்ந்திருக்காரு மாமா. அப்படிங்களா? டிராமா ஆக்டரா இருந்தா தப்பு என்னங்க இருக்கு? டெமான்ஸ்ட்ரேட்டர். அது என்னமோ போங்க. இது என்ன பெரிய உத்தியோகங்களா? இதெல்லாம் ஹேமாமாவுடைய அதிர்ஷ்டங்க. எங்க பூஜைக்கு நீங்க பாடினதை கேட்டோன்னே நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் சின்னமா. காலையில தனலட்சுமி அவட்டுக்கு பால் ஊத்த போனா அங்க கோலம் போட்டுக்கு தெரியல. இந்த வழியை உங்க அப்பா விட்டுதா? என்ன ஜோக் அடிக்கிறியா? மூஞ்சி நசுங்கிட்டோம். நீ ரொம்ப பேசுறேன். என் மூஞ்சி என்ன சாணி மாதிரியா இருக்கு? மறுபடியும் ஜோக் அடிக்கிறியா? இந்த வாட்டி நிஜமா மூஞ்சி பேந்துரும். அம்மா சொன்னதுனால உன்னை விடுறேன். நான் ஒரு ஆம்பளை பொம்பளை பேச்ச கேட்டு ஸ்ரீபதி, நீ எழுதுறது 2000 வருஷத்து கவிதைகள் மாதிரி. அது ஆகாசத்தில் இருக்க தேவர்களுக்கு தான் புரியும், இங்க இருக்கிற பாமர்களுக்கு புரியாது. அதோட இப்ப எல்லாம் ஜனங்கள் விரும்புறது ஆபாசத்தை தான், தெய்வீகத்தை இல்ல. பொண்ணுங்களை அங்கமா வர்ணிச்சு எழுதுனா ஏதோ 4 காசு சம்பாதிக்கலாம். அதை விட்டுட்டு அம்மனையும் கோயிலையும் வர்ணிச்சு எழுதுனா எவனுக்கு விளங்கும்? கோபம் வந்து இந்த மூக்கு மேல இருக்கிற கோபம் தான் என் உத்தியோகத்தை பறிச்சிருச்சு. இது இல்லாம இருந்திருந்தா கை நிறைய வருமானம் வந்திருக்கும், உன் முகத்துல இருக்கிற சோக கலையும் மாறி இருக்கும். நீங்க தகவல் அனுப்புறதுனால வந்தேனே தவிர உங்க அறிவுரை கேட்க வரலங்கிறீங்க. கண்டிப்பா நீங்க உலகத்துக்கே அறிவுரை சொல்ற ஒரு ஆட்சியம். பாருங்க ஸ்ரீபதி, உங்க புஸ்தகம் எல்லாம் அச்சல ஏறதுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நான் பண்றேன். அதுக்கு பிரதிபலனா இதுக்கு மேல என்னுடைய பெரிய கலர் போட்டோவை நான் போட்டுக்குவேன். இதை நீங்க எனக்கு எழுதி கொடுத்துடணும். அவசரப்படாதீங்க. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா உங்க கவிதை எல்லாம் விலை போற மாதிரி நான் ஏற்பாடு செய்யும். என்னங்க ஏன் விஷயத்தையும் சொல்லுங்க. அதுக்கு தான் வர்றேன். இறுதி ஒண்ணுமில்ல ஸ்ரீபதி சார், என் வீட்டுக்காரி பெண்கள் பாரதம்னு ஒரு நாவல் எழுதி இருக்கா. அப்போ ரொம்ப பிரமாதமான நாவலுங்க. அதை விக்கிறப்போ இதையும் சேர்த்தே வித்துடலாம். அதை வாங்க நினைக்கிறவங்க இதையும் வாங்கித்தானே ஆகணும். என்ன சொல்றீங்க? என்னட்ட சொல்றது? ஆபாச புத்தகம் எழுதி பணம் சம்பாதிக்கிறவங்க மத்தியில வறுமைக்காக கவிதைகளை விற்க வந்துட்டேனேன்னு சந்தோஷப்பட சொல்றீங்களா? இனிய தமிழில அருமையான கவிதைகளை தந்த தேசத்துல காசுக்காக சோரம் போறவங்களை நினைச்சு சந்தோஷப்பட சொல்றீங்களா? என்ன பண்ண சொல்றீங்க? வருது கோபம் வருது. வரும் ராசையா. தாய திட்டா பிள்ளை கோபம் வராம இருக்காது. மன்னிச்சிடுங்க. என் கவிதைகளை உங்களுக்கு தர முடியாது. இந்த ஜென்மத்துல நீ புஸ்தகம் போட முடியாது. போட முடியலனாலும் பரவாயில்லைங்க. என் உடம்புல உயிர் இருக்கு. என் ரத்தத்துல இன்னும் பலம் இருக்கு. இன்னைக்கு எழுதுவேன். என் உயிரே போனாலும் சமுதாயம் கெட்டு போறதுக்கு நான் விட மாட்டேன். என் எழுத்த ஆபாச புத்தகங்களுக்கு எதிராக பிள்ளைங்க படிக்கிற பாட புத்தகங்களோட சேர்த்து இன்னைக்கே கொடுத்துருவேன். வார்த்தைக்கு வார்த்தை தாய்ப்பாலுக்கு சமமா இருக்கிற தமிழ் கவிதையை இலவசமா கொடுக்க போறேன்.
இதுதான் உன் முடிவா? இது என் உயிர் மூச்சுன்னு கூட சொல்லுவேன். பாரதிக்கு தாசனா அந்த புரட்சி கவி பாரதிதாசன் இருந்தானே, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று முழங்கு சங்கேன்னு உணர்ச்சியோடு போன அந்த புரட்சி கவியை மதிக்கிறவனா? வந்துட்டேன். வாங்க வாங்க வாங்க. வண்டி ஸ்டாண்ட் போட வாங்க வாங்க. கொஞ்சம் கொஞ்சம் வாங்க வாங்க வாங்க. எல்லாம் வருத்தல் நில்லுங்க. என்ன மாதவா சௌக்கியமா? பேப்பர்ல என்ன விசேஷம்? என்னவோ போட்டிருக்கான், யாருக்கு புரியுது? இருங்க இருங்கடா இருங்க இருங்க. புறா இருங்கடா இருங்க இருங்க, எல்லாருக்கும் தரணும் இல்ல, இருங்க. எம்எல்ஏ பத்தி அதுதான் கரெக்ட். எப்பா மருது, அந்த எம்எல்ஏ ராசியா பண்ற அநியாயத்தை நீதான் கேட்கணும். எல்லாரும் கிடைச்சதுல நான் அப்பவே சொன்னேன், அந்த மனுஷனை நம்பாதீங்கன்னு. ஆஸ்பத்திரி கட்டித்தரேன்னதும் எல்லாரும் பின்னாடி போனீங்க. விஷயம் கைக்கு வந்தோன்னு உங்க எல்லாரையும் அவன் ஏமாத்திட்டான், அதானே? எப்படி மருது, இந்த கதை வேறப்பா. என்ன? பள்ளிக்கூடம் கட்டுறதா எல்லாத்துக்கிட்டையும் பணம் வசூல் பண்ணிட்டான். 6 வருஷங்கள் ஆளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறான். தினம் குழந்தைங்க அழுது அழுது புலம்புது. தினம் 4 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வருதுன்னா எவ்வளவு கஷ்டம். அதனாலதான் சொல்றோம், ராசையாக்கிட்ட நீ தான் பேசி ஆகணும். ஆமா மருது, நம்ம கூட்டத்திலே நீதான் தைரியசாலி. இந்த பிரச்சனையை நீதான் கேட்கணும். அவனை போய் காக போடுறீங்களே, என்னங்களா? அவனுமே பரமேஸ்வரன் நாட்டம் வேகம் கதை பேசுங்க. அவன் கிடக்குறான், விடு மருது. அவன் போதையில பேசுறான். போதான என்னைக்கும் ஒன்னு பேச நாயங்களா? அது சரி மருது, தீபதியோட 2வது பொண்ணுக்கும் உனக்கு ஏதோ இதுவாம என்னடா அது? இந்த ஒரு பெரிய மனுஷன் கேக்குறேன், என்கிட்ட மறைக்காத. என்னடா சொன்ன? இன்னும் பத்தி தப்பா பேசுறியா? தெரு பொறுக்கி பாருங்க, தப்பா பேசிட்டு போறேன். அதான் பார்த்தமே நாய. நீங்க என்ன சொன்னீங்க? நான் எம்எல்ஏ கிட்ட பேசணுமா? ஆமா. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. இதை நான் எடுத்துக்கிறேன் மாமா. என்ன இது விலை குறைஞ்சதா எடுத்துக்கிட்ட? வீட்டுல இருக்கிறதானே, எனக்கு இது போதும். ஏமா இப்ப ஒரு ஆளு தெரியல, அவளுக்கா இந்த ஒண்ணு செலக்ட் பண்ணக்கூடாது? எனக்கு என்ன தெரியுமாமா, ஹேமாவை கட்டி போறது நீங்க. நீங்களும் ஒண்ணு செலக்ட் பண்ணுங்க. என் செலக்ஷன் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்ட? இஷ்டம் இல்லைன்னா காதை பிடிச்சு கட்டு வைக்கணும். கட்டுக்க போறதுக்கிட்ட அந்த அளவு கூட உரிமை இல்லையா? இது எனக்கு பிரச்சனை. என்ன மாமா, எப்ப வந்தீங்க? இப்பதான். அக்கா பண்டிகைக்கு சேல் அமைச்சிருக்காங்க, உனக்கு எது வேணுமோ எடுத்துக்க. உனக்கு நான் இதை எடுத்துக்கிட்டேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு. நான் அப்பவே சொல்லல ஹேமாக்கு என் டேஸ்ட் பிடிக்காதுன்னு. நீங்க எதை செலக்ட் பண்ணீங்க மாமா? அது பரவாயில்ல. உனக்கு இது பிடிச்சி இல்ல, உங்க செலக்ஷன் என்னன்னு சொல்லணும். உனக்கு செலக்ட் பண்ணிட்டல. சொல்லுங்க மாமா, உங்க செலக்ஷன் என்ன சொல்லுங்க. என்னால முடியாது. என்ன தகராறு? ஒண்ணு இல்ல மருது, ஹேமாவுக்கு எந்த சேலை நல்லா இருக்குன்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன். நீயே சொல்லு, அவளுக்கு எந்த சேலை நல்லா இருக்கணும்? என்னங்க சாமி, இதுக்கெல்லாம் ஒரு தகராறா? மல்லிப்பூ மாதிரி இருக்கிற அம்மாவுக்கு இதோ இந்த மஞ்சள் கலர் சேலை தான் நிச்சயம் ரொம்ப அழகா இருக்கும். கரெக்ட், ஹேமாவோட செலக்ஷன். அந்த மருதுக்கான போன ஜென்மத்துல ராவணேஸ்வரனா பிறந்திருப்பான். என் கைய உடைச்சு மூஞ்சையெல்லாம் கிழிச்சிட்டான், பாத்தீங்களா? அவன் ராவணேஸ்வரனா இருந்தா நான் ராமனா மாதிரி சம்ஹாரம் பண்ணிடுவேன். அவன் கீச்சவனா இருந்தா நான் பீமனா மாதிரி கிழிச்சு போட்டு. என் புருஷன் அவனை என்ன அறிவா புரிஞ்சு வச்சிருக்காரு இல்ல சண்முகம்? அவ்வளவு அறிவு இல்லாம போனா ஜனங்களை ஏமாத்தி நான் எம்எல்ஏ ஆயிருப்பேன். சிலுக்கு சுந்தரி. சௌக்கியமா எம்எல்ஏ சார்?
நல்லா பாருமா, பாரு. எனக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கான். சுபம், பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சு போச்சுன்னா நாம இதை கொடுக்கறாங்களா? இருங்க சாமி, பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. இப்ப பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கான்னு சொல்ல வேண்டாமா? ஆளை பாருங்க. கடையில மாட்டு நிறுத்தி வியாபாரம் பேசுற மாதிரி என்ன உட்கார வச்சு வியாபாரம் பேசுறது எனக்கு பிடிக்கல டாடி. நான் வெளியே நிக்கிறேன், நீங்க பேசிட்டு வாங்க. என் பையன் சின்ன பிள்ளைல இருந்து இப்படிதாங்க, கொஞ்சம் மனசாட்சி உள்ள பையன். நாமெல்லாம் அப்படியா? தப்புன்னு தெரிஞ்சு சில கடமைகளை நிறைவேற்றதுக்காக பிரச்சனைகளை பேசிக்கிறது தப்பு இல்லைங்கிறேன். என்ன சொல்றீங்க சம்பந்தி? அதெல்லாம் எதுக்குங்க? உங்க மனசுல இருக்கிறத சுத்தி வளைக்காம எங்ககிட்ட சொல்லுங்க. ஒரு 50,000 கிடைச்சா கடன் வாங்காம முடிச்சிடலாம். சரிதான் மச்சினரே, இந்த சம்பந்தம் எனக்கு பிடிச்சிருக்கு. முகூர்த்தத்தை சீக்கிரம் வச்சுக்க. வாங்க. வாங்க. வணக்கங்க. கவனிச்சியாடி 50,000 ரூபாய் வரதட்சணைன்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம ஓகே பண்ணிட்டாரு உங்க அண்ணன். இதோட நினைச்சா கல்யாணம் ஆகட்டும், ஸ்கூட்டரை கொண்டா, கட்டில கொண்டா, தொட்டில கொண்டா, அதை கொண்டான்னு இன்னும் 50,000 ரூபாய்க்கு மேல எடுத்துக்கிட்டு போறானுங்க. கொஞ்சம் செலவு பண்றது தப்பு இல்லைங்க, நல்ல சம்பந்தம் வரும்போது. பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. இந்த வீட்டை விற்க போறேன். சும்மா தானே சொல்றீங்க? இல்ல மருத்துவர், உண்மையத்தான் சொல்றேன். தாத்தா காலத்து வீடு, இந்த வீட்டை விற்க போறீங்களா? ஆமா மச்சான், பையன் நல்லவனா இருக்கான், பெற்றவங்களும் அப்படித்தான். அவங்களும் அப்படி ஒண்ணும் பெருசா கேட்டு இல்லையம்மா, நியாயமா தான் கேட்டாங்க. ஏன் நாளைக்கு நீங்க மட்டும் கேட்க மாட்டீங்களா? அப்படி கேட்கலன்னாலும் என் கடமையை நான் செய்யணும் இல்லையா? அதனால்தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். இது நான் பிறந்து வளர்ந்த வீடு. இதை விற்கிறதுக்காக நான் வருத்தப்பட்டாலும் என் பொண்ணுங்களுடைய வாழ்க்கை பிரச்சனையாச்சு, அதை நினைச்சு சந்தோஷப்படுறேன். என் கவிதைகளை புஸ்தகமா போடுறீங்களா? நிச்சயமா சாமி. என் புருஷன் எவ்வளவோ சொத்துக்களை எனக்காக விட்டுட்டு போயிருக்காரு. அனுபவிக்கிறதுக்கு நானும் என் பேரனும் மட்டும்தான் இருக்கும். அந்த பணத்தை இந்த மாதிரி புண்ணிய காரியங்களுக்கு பயன்படுத்தினா இந்த ஜென்மத்துக்கு ஒரு சாந்தி கிடைக்கும். பெரியமா என்னங்க என்னமோ ஜென்மங்கிறாங்க? எங்க அப்பாவோட கவிதைகளை எல்லாம் இந்த பெரியம்மா புஸ்தகமா போட போறாங்களாம். இத பாருங்களேன், என்ன சூப்பர் வார்த்தைங்க இது. ஒண்ணு சொல்லுங்க சாமி, இந்த ராமாயண மகாபாரதம் மட்டும் ஜம்முன்னு விற்க உங்க புஸ்தகம் எல்லாம். ஆனா இதையெல்லாம் புஸ்தகமா போறதுல உங்களுக்கு பெருசா ஒண்ணும் வருமானம் வர போறது இல்லையே. எனக்கு பைசா வருமானம் வராம போனாலும் பரவாயில்லப்பா. ஒரு மகாகவி எழுதின அபூர்வமான கவிதைகள் வெளியே வரணும். நீங்க யாரு, உங்க திறமை என்னங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியணும். என்ன மருது? லட்சத்துல ஒரு வார்த்தை கேட்ட மாதிரி இருக்குங்க. அம்மா யோசனை பண்ணாதீங்க, மேற்கொண்டு கொஞ்சம் போட்டு கொடுத்தீங்கன்னா இன்னைக்கே அந்த வியாபாரம் முடிஞ்சு போயிடுங்க. வியாபாரம் நடத்துறதுக்கும் மேற்கொண்டு போட்டு கொடுன்னு கேட்கறதுக்கும் இது என்ன சந்தையில மாடு விக்கிற மாதிரி நினைச்சியா? என்ன கேவலப்படுத்துற? இல்லைங்க சொல்லி இப்போ ஆடு மாடு மத்தியில பொறுப்பு நடத்துறேன். அறிவு கட்டு நடத்துக்கிட்டேன். தப்புதான். மருது எதுவும் தப்பா சொல்லலையே ஸ்ரீபதி சார். உங்களுக்கு எவ்வளவோ செய்ய வேண்டியது என் கடமை, தர்மம். இப்போதைக்கு இந்த 50,000 வாங்கிக்கங்க சாமி. இப்ப எதுக்கம்மா? புத்தகமா வந்ததுக்கு அப்புறம் மொத்தமா வாங்கிக்கிறேன். இருக்கட்டும் சாமி, பெரிய பொண்ணுக்கு கல்யாணம்னு கூட கேள்விப்பட்டேன். அதுக்காவது உதவியா இருக்கும். பெரியம்மா வார்த்தையை தட்டாதீங்க சாமி, வாங்கிக்கங்க. நமக்கு ரொம்ப தேவைகள் இருக்கு இல்லையா? கொடுங்க. வரலன்னா கொன்னுடுவேன்னு சொன்னா, அதனாலதான் புறப்பட்டு வந்தேன். என்ன புலம்புற? எல்லாம் என் பொண்டாட்டிக்காதான். என்ன கதை? ஆத்துல குளிக்கிறோம், ஊருக்கு வந்துட்டு போங்கன்றா. என்ன விசேஷமா? இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி ஆச்சே. அதான் போட்டுட்டு அம்மா இன்னைக்கு எங்கேயும் போகட்டான்னு சொன்னாங்க. வண்டி திருப்பு. எதுக்கு? இன்னைக்கு என்ன போத்திக்கிட்டு இருக்க? முந்தானி எடுத்து விட. நாகரிகமே தெரியல உனக்கு. இந்த மாதிரி இடத்துக்கு வந்தா நம்மள 4 பேர் பாக்குற மாதிரி நடந்துக்கணும். வா. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், லேடிஸ் ஒரு பக்கமும் ஜென்ஸ் ஒரு பக்கமும் தனித்தனியா நிக்கணும். லைட் ஆஃப் ஆனதும் இருட்டிலே அவங்க ஜோடியை கரெக்டா கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. லேடிஸ் இந்த பக்கம் வாங்க, எங்க ஜென்ஸ் இந்த பக்கம் வாங்க. எல்லாரும் ரெடியா? 1 2 3 சொன்னதும் லைட்ஸ் ஆஃப் ஆயிடும். இருக்க தனித்தனியா நிக்கிறவங்க கரெக்டா அவங்க ஜோடி பக்கத்துல நிக்கணும். சரியா அவங்க ஜோடி பக்கத்துல நிக்கிறவங்களுக்கு இந்த ஹோட்டல் சார்பா ஒரு கிஃப்ட் காத்திருக்கு. இது வரைக்கும் அதை யாரும் வாங்கினது இல்ல. நீங்க ரெடியா? ஓகே, 1 2 3.
இந்த உலகத்துல நீ ஒருத்திதான் கௌரவமான குடும்பத்துல இருந்து வந்திருக்கியா? எங்களுக்கு அந்த கௌரவம் எல்லாம் இல்ல. நாங்க தப்பானவங்க இல்ல. அப்படி இல்லைங்க, நான் உங்களுக்கு தப்பா சொல்லல. எனக்கு அந்த மாதிரி இடத்துக்கு வந்து பழக்கம் இல்லைங்க. பழக்கங்கிறது பழகினா தாண்டி வரும். ஒன்னு நல்லா திருத்த நினைக்கிறேனே, என்ன சொல்லணும்டி? எங்கே கடை? நான் எழுதின நாடகம் இவன் மருந்தை தேக்கி விட்டீங்கன்னா அவன் மயங்கிடுவான். அவன் காலில் விழுந்து கேளு, சந்தேகம் வரக்கூடாது, நம்புற மாதிரி கேட்கணும். உடனே இந்த நாடகத்தை நடிக்கிறதுக்கு சம்மதிப்பான். அப்ப ஸ்டேஜ்ல நம்ம ஆட்களை வச்சு அவன் கைய கால ஒடிச்சு நாம நடத்துற அந்த நாடகத்தை ஜனங்க உண்மையான நாடகம்னு நம்பிடுவாங்க. நம்ம திட்டமும் நிறைவேறும். யாரு? சூரிய தவிர நீங்களா? என்னங்க அது வயசான பெரிய மனுஷன் என் கால உங்களுக்கு முன்னாடி நான் பெரியவன் இல்ல, பெரிய மனுஷனும் இல்ல. சூரியனுக்கு முன்னாடி இருட்டு மாதிரி. அப்படிதான் சொல்லாதீங்க. இல்லைங்க, சிங்கத்துக்கு முன்னாடி சுண்டலி மாதிரி, தங்கத்துக்கு முன்னாடி பித்தளை மாதிரி. நீங்க முதல்ல உட்காருங்க. ஐயோ தப்பு சாமி, நீங்க உட்காருங்க சாமி. ஏன்? நீங்க சாட்சா சிவபெருமான். உங்களுடைய திறமையை பத்தி உங்களுக்கு தெரியாது. நீங்க மிகப்பெரிய நடிகர். உங்களுடைய நடிப்பு திறமையை கண்டு தென்னாட்டு மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க, பெருமைப்படுறாங்க. அதனால தான் நான் உங்களை தேடி வந்தேன். சாமி கேக்குறீங்களா இந்த ஏழையோட சின்ன ஒரு கோரிக்கைய? என்னங்க நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. நான் நாடகம் ஆடி பொழைக்கிறவன், என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண வசதி இல்லாதவன். நீங்க ஒரு நாள் சிவமேஷம் போட்டா போதும், ஜனங்கள்லாம் அலையா வந்துருவாங்க. டிக்கெட் எல்லாம் பிரமாதமா வித்துரும். திருப்பதி உண்டியல்ல பணம் சேர்ற மாதிரி சேர்ந்துடும். எங்க பார்த்தாலும் ஜனசமுத்திரம், நாலா பக்கத்திலையும் வாழ்க வாழ்கிற கோஷம். அந்த வருமானத்திலே என் பொண்ணோட கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாங்கிற ஆசையோட வந்திருக்கேன் மருதுசாமி. ஒரு பொண்ணுக்கு மங்களகாரியம் நடக்கணும், அந்த மருதுவோட உதவி நிச்சயமா கிடைக்கும் சூரிய தவிர. ஆஹா தன்ய நானே சுவாமி. சுவாமி சிவனை பிரதானமா வச்சு நான் ஒரு நாடகம் எழுதியிருக்கேன். ஆனந்த வேதம் கீதம் நானின்றி அணுவில்லை அசையில்லையே உலகமும் உயிர்களும் என் கையில் தானே ஓங்கார ரீங்கார நாதம் இறைவனே இது என்ன நாடகம் அசுரர்களின் தலை காய தெய்வமே கொதித்தது எழுந்திடும் மாங்கார சக்தி இங்கே ஏதெங்கேயோ மகாசக்தி
இன்னைக்கு அந்த மருதுவை ஒழிச்சே தீரும். சத்தம் போற ஒரு வேலை செய்ய, ஒரு பெரிய முரட்டுக்காளையை பிடிச்சு அது மூக்கு நிறைய மிளகாத்தூளை திணிச்சு அவன் கொட்டாய்க்கு துரத்தி விடு. அதோட அவன் கொட்டாயி அழியணும், அவன் கொட்டமா அடங்கணும். அந்த வேலை செஞ்சுதாங்க.
எங்க போற? என்னவா கேக்குறீங்க? நான் கஷ்டப்பட்டு வளர்த்த மாட்டலாம் சொல்ல பாக்குறான் அந்த ராசையா, அவன் உயிர் எடுக்க வேண்டாமா? தயவு செஞ்சு என் பேச்ச கிளம்புறது. பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் உன்னை பயன்படுத்திக்கிறாங்க. அதனால வர கஷ்டங்கள் யாருக்கு தெரியுமா? அவங்களுக்கு என்ன, அவங்க சௌக்கியமா இருக்காங்க. மத்தியில் அவசப்படுறது நீ. என் பேச்ச கிளம்புறது. நடந்தது எல்லாம் மறந்துடு. உன் கோபத்தை குறைச்சுக்க. ஆனா என் கோபத்துல நியாயம் இருக்கும். தள்ளி போங்க. என்ன வருது? நீ அந்த ராசைய மேல கை வைக்க கூடாது. என் மேல சத்தியம். மாமா மாமா மாடு சின்னப்பதா. நமஸ்காரம் சாமி. நமஸ்காரமா, எப்ப வந்தீங்க? இன்னைக்கு காலையில தான் வந்தேன் சாமி. ஆ. வழியில ஒரு கண் டாக்டர் புண்ணியவா என் கண்ணை ஆபரேஷன் பண்ணி பார்க்க வச்சுட்டாரு. ஆஹா. அதான் இங்க வர்றதுக்கு 4 நாள் ஆயிடுச்சு. நீங்க எப்ப வருவீங்கன்னு அப்பா தினம் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. எதுக்கு? பெரிய மனசோட கல்யாண சமயத்துல நீங்க கொடுத்த பணம் அந்த சுபகாரியம் நடக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருந்தது. அதுக்காக நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சாமி. என் புஸ்தகங்களோட அவ்வளவு அதிகாரத்தையும் உங்களுக்கே தாரவாக்குறதா நான் பத்திரம் எழுதி வச்சிருக்கேன். இன்னைக்கே பத்திரத்தையும் புஸ்தகங்களையும் ஒப்படைச்சிருவேன். வேண்டாம் சாமி, அந்த அளவுக்கு மரியாதைக்குரியவே இல்லனா. அந்த பத்திரத்துல மருதுவோட பேரை எழுதி அவனுக்கே கொடுத்துருங்க. மருது பேரா? ஆமா சாமி, நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். கங்கையில மூழ்கினாலும் கைலாசநாதரை வணங்கினாலும் நான் தப்பு செஞ்சுட்டேனேங்கிற கவலை என்ன உலுக்கி எடுத்துருச்சு. நான் உங்களுக்கு கொடுத்த பணம் என்னதில்லை. மருது பசுக்களை வித்து பணத்தை வாங்கி எங்கிட்ட கொடுத்து நீங்க வருத்தப்படுவீங்களேங்கிற பயத்துல நான் கொடுத்ததா பொய் சொல்லி உங்ககிட்ட கொடுக்க வச்சேன். மருது நம்ம மருதா? உங்க வீடு கைய விட்டு போக கூடாதுங்கிறதுதான் அவன் கவலை. உங்க புஸ்தகம் எல்லாம் அவன் பணத்தாலேயே அச்சுல வரணுங்கிறது அவனுக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனாலதான் உங்க புஸ்தகங்களுக்கு அட்வான்ஸ் மாதிரி கொஞ்சம் பணம் கொடுத்தா நீங்க வீட்டை விற்க மாட்டீங்கன்னு அவன் இவ்வளவு செஞ்சிருக்கான் சாமி. கோகுலத்து பாலகனாய் கண் கண்ட காட்சி ஆனந்த லீலை.
கன்னிப்பொண்ணு நேரங்கட்ட நேரத்துல குடிக்கிறான்னா கேட்கக்கூடாத செய்திகள் ஏதாவது காதுல கேட்டிருக்கணும், இல்ல வரக்கூடாத ஆசைகள் ஏதாவது மனசுல வந்திருக்கணும். அப்படித்தானம்மா? ராத்திரி சிவன் வேஷத்துல இருந்த மருத்துவோட பக்கத்துல நான் பார்வதியா நடிக்க வேண்டி வந்தது பாபா. பார்வதியா நடிச்சதுக்கே குடிக்க வந்துட்டேன். நாளைக்கு இந்த பார்வதி அந்த சிவன் கூடவே வாழ வேண்டி வந்தா? என்னுடைய இந்த கவிதைகளை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீதாதான் இத புஸ்தகமா வெளியிடணும். எங்க அப்பாவோட கவிதைகளை புஸ்தகமா போடுற விஷயத்தை மறந்துட்டு வருது. இந்த வீட்டை காப்பாத்துறதுக்காக நீ கஷ்டப்பட்டது நஷ்டப்பட்டதெல்லாம் போதும்னு நினைக்கிறேன். உன் கடன் எல்லாம் அடைச்சதுக்கு அப்புறம் அதுக்கலாம். அப்ப என் கடனை அடைக்க போறீங்களாமா? நான் என்ன அந்த பணத்தை கடனுக்கா கொடுத்தேன்? அப்படிலாம் நீங்க கடனை அடைக்க பார்த்தா ஆத்தா அப்பா எந்த நாதி இல்லாத என்ன சின்ன பிள்ளையில இருந்து எடுத்து வளர்த்தாரு. அப்போ ஐயா எவ்வளவு பணம் வாங்கினார்? அவர் இல்ல நீங்க இப்படி எல்லாம் பேசி இந்த அனாதை பையனை நோக்கடிச்சிடாதீங்க. அதுல மருது, நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்கல. புஸ்தகங்களை ஐயா என்கிட்ட ஒப்படைக்கிறப்ப என்ன ராமான்னாரு, கிருஷ்ணான்னு கொடுத்தாரு, கண்ண வந்துட்டான்னாரு. நான் அவ்வளவு பெரியவனா இல்லாம போனாலும் அந்த தெய்வீக புருஷர்களை என்னைக்கு மதிக்கிறது. உன் மனசுல இருக்கிற பாரத்தை குறைக்க நினைச்சேன்னு தவிர வேற ஒண்ணும் இல்ல மருது. உன் இஷ்டம். எங்க டாடி செத்து போனாலும் பேர் இருக்கணுங்கிறதுல எங்களுக்கு மட்டும் ஆசை இல்லையா? நாம எதுவும் செய்ய வேண்டியதில் அவருக்கு பேர் வருது. அவர் எழுதின ஒவ்வொரு எழுத்திலையும் இருக்கிற உண்மையும் மக்களை மயக்கிற அந்த மனசே போதும். அம்மா அம்மா அழாதீங்கம்மா, அழாதீங்க. இது இவ்வளவையும் நீங்க சொன்ன மாதிரி இந்த கால்கோபைன் செய்யணும்னா கண்டிப்பா லட்சம் ரூபாய் ஆகும். லட்சம் என்னங்க, கொஞ்சம் ஜாஸ்தி ஆனாலும் எல்லாம் நான் நினைக்கிறபடி அழகா நடக்கணுங்க. கண்டிப்பா. முன்பணங்களா இருக்கு, இந்தாங்க பணம், எண்ணிக்கிங்க. என்ன பண்ணாக்கல எல்லாம் எங்க ஐயா எழுதின புஸ்தகம். என்னது வைத்தியக்கார சொல்லி வந்திருக்கு? தங்கமான பொண்ணு, இது என்ன கர்மமா? என்னங்க இப்ப போனது சின்னமா தானுங்களே? ஆமாப்பா மருது, இந்த ஜென்மத்துல நாங்க யாருக்கு என்ன பாவம் செஞ்சோமோ அந்த பாவம் இந்த பொண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு. அழாதீங்க, என்னங்க நடந்தது?
லலிதாவுக்கு 15 நாளைக்கு முன்னாடி ரொம்ப சீரியஸான சவால் வந்தது. நானும் ஹேமாவும் வீட்டுக்கு போனோம். ரத்தம் ரொம்ப போய் சோர்ந்திருந்தா என் பொண்ணு. 4-5 நாள்ல கொஞ்சம் சுமாரானதை பார்த்தோம். அங்க சாப்பாட்டுக்கு சிரமமா இருக்குமேன்னு ஹேமாவை 2 நாள் இருந்துட்டு வாமான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுதான் மருது நான் செஞ்ச பெரிய தப்பு. ஆமாமா, அந்த 4 நாளும் நீங்க அங்க இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்க போறதில்ல. ஹேமாமாவை பாக்குறப்பெல்லாம் அந்த அயோக்கிய பைய கண்ணுல இருந்த மிருகத்தனத்தை பார்த்து நான் ரொம்ப லலிதாவை கொலை பண்ணிட்டான்னு போலீஸ்ல புகார் கொடுத்தோம். ஆனா அவங்கிட்ட இருந்த பணம் சட்டத்தோட கண்ணை மறைச்சிருச்சு. எங்க முயற்சி எல்லாம் வீணா போயிருச்சு. பணத்தை கொடுத்தேன். லலிதா அம்மா கால் தடிக்கு விழுந்து செத்து போயிட்டாங்கன்னு போய் சொல்லி நீதிமன்றத்துல தான் நிரபராதின்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டா. அன்னையில இருந்து சின்ன அம்மா இதோ இப்ப பாத்தீங்களே இப்படி ஆயிட்டாங்க. ஏமாமா கிட்ட போனா கோபப்படுறது, கத்துறது, அடிக்கிறது. தாய் தகப்பனை இழந்து தவிக்கிற சின்னம்மா இன்னைக்கு இவ்வளவு சித்திரவதை அனுபவிக்கிறதுக்கு காரணமா இருந்த அந்த கொடுமைக்கார எந்த கவலை இல்லாம ஜாலியா இருக்கா. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், கிராஸ் கப்பல் கேம் ஆரம்பமா போது லைட் ஆஃப் பண்ண போறோம். லேடிஸ் எல்லாம் இந்த பக்கம், ஜென்ட்ஸ் எல்லாம் அந்த பக்கம். லேடிஸ் திஸ் சைடு ப்ளீஸ், ஜென்ட்ஸ் தட் சைடு. லைட் ஆஃப். ஏன் மறந்து போயிட்டியா? ஞாபகப்படுத்துறேன். உங்களுக்கு என்ன உனக்கு அவ்வளவு உங்களை பொறுக்கி எங்க சின்னமா உனக்கு ஆத்திரமும் இல்லைங்க. போலீஸ் வந்து என்ன செய்யறது? இது போலீஸ் கேஸ் இல்ல, மென்டல் கேஸ். பைத்தியம். அன்னைக்கு ஒரு நாள் இப்படித்தான் என்ன தலையில டொம்பு நடிச்சுட்டான். சரஸ்வதி, என்ன பைத்தியம் மாதிரி முடிக்கிற? நீ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில தானே வேலை செய்கிற. இது பைத்தியமா இல்லையா? பைத்தியம் தான். அன்னைக்கு கூட இப்படிதான் என் தலைமுறை பிடிச்சி வச்சுட்டான். அங்க பாருங்க பைத்தியம் மாதிரி முடிக்கிறான். பொடியே சரியில்லையே, என்ன பண்ண போறாங்க? என்ன எதுவும் செய்யக்கூடாதுமா. நானும் உன்ன மாதிரி பைத்தியம் தான். அதனால்தான் கட்ட விரல துணிய சுத்திக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்காகத்தான். சரஸ்வதி, நான் உங்ககிட்ட பர்சனலா பேசணும். அதெல்லாம் நீங்க வேண்டாம். முதல்ல போய் அந்த பேஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணு. அவங்களை நீ பிக்னிக் கூட்டிட்டு போகணும். அத பத்தி தான். நீ என்ன அந்த பைத்தியக்காரங்களை பிக்னிக் கூட்டிட்டு போய் ஏதோ வித்த கட்ட போறியா? அதெல்லாம் ஒரு கனவு. முதல்ல போ.
ஆமாண்டி, என் விஷயம் உனக்கு அனாவசியம் தான், மத்த விஷயங்கள் உனக்கு அவசியம். உன்னாலே நான் பைத்தியம் ஆயிட்டேன். ஏண்டா என் கழுத்தை பிடிக்கிறீங்க? இறங்கு. எல்லாரும் இறங்கு. சீக்கிரம். போங்க, போங்க, போங்க. என்ன? போங்க. உட்காருங்க, உட்காருங்க. அப்படியே உட்காரு. உட்காரு. டாக்டர் சார், மருத்துவ காணும். காணுமா? போய் தேடுங்க. சைலன்ஸ். மருத்துவ சைலன்ஸ். உனக்கு எல்லாம் தெரியும். பெரியப்பா 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 வாயரங்கப்பா அப்பா தங்கப்பா அண்ணனப்பா போக்கிரிக்கு செல்லப்பா தம்பியுமப்பா குண்டூரு கோபாலப்பா புத்தியுமப்பா பைத்தியம் சொன்னா தப்பா பெரியப்பா 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 ஒண்ணுல ஒன்னப்பா தனியா இல்லப்பா என்னில் நீயப்பா உன்னில் நானப்பா உனக்கும் மேலே ஒருத்தனப்பா அவனே சாமியப்பா அவனே சாமியப்பா அவனே சாமியப்பா அவனே சாமியப்பா பெரியப்பா 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 வெடிடடியப்பா வாயரங்கப்பா அப்பா தங்கப்பா அண்ணனப்பா போக்கிரிக்கே செல்லப்பா தம்பியுமப்பா குண்டூரு கோபாலப்பா புத்தியுமப்பா பைத்தியம் சொன்னா தப்பா பெரியப்பா 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 பெரியப்பா
நாம இன்னைக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் சோல்ஜர். எஸ் சார். முன்ன ஒரு காலத்துல 295 வருஷத்துல நானு எப்பா 295 ரொம்ப பின்னாடி போயிட்டீங்க. எஸ் 295 வருஷத்துல நானு இந்த மாதிரி கங்கை நதி மத்தியில காவல் காத்துக்கிட்டு இருந்தப்ப ஒரு எதிரிய பின்னாலேயே வந்து நெஞ்சில சுட்டுட்டான். அப்போ உங்க நெஞ்சு பின்னாடி இருக்கா? எஸ் மேஜருக்குலாம் அங்கதான் இருக்கும். ஏன் நெஞ்சில குண்டு பட்டு அவன் காதுல இருந்து ரத்தம் ஆறா ஊத்துச்சு. உங்க நெஞ்சில குண்டு பட்டு அவன் காதுல ரத்தமா ஊத்துச்சா? யுத்தத்துல எதுவும் நடக்கலாம். கஷ்டண்டாயாப்பா. ஆனா நான் எதையுமே கண்டுக்காம அவன் மேல படுத்து கைம வெட்டுற வேற சக் 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 லேடிஸ் வார்டுக்கு போய் ஒரு பொண்ணை கெடுக்க பாக்குறான் சார். அது தப்பு நான் சொன்ன என்ன போட்டு அடிக்கிறான் சார். யாரா கெடுக்க பார்த்தது? நீயா இல்ல நானா? நீதான் சார். ரொம்ப நாளா ஹேமாமாலை இவனுக்கு ஒரு கண்ணு இருக்கு சார். நீங்க வேணா சரஸ்வதி தினத்தை கேட்டு பாருங்க சார். இவன் சாதாரணமானாலே இல்ல சார். உடனே சாக்லேட் பெண் கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. போங்க. ஷாக் ட்ரீட்மெண்ட்ல இருந்து நீ தப்பிச்சுக்கிட்ட. ஆனா ஏன் ட்ரீட்மெண்ட்ல இருந்து தப்பிக்கவே இந்த ஆள் செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். நான் பாட்டுக்கோ அமைதியா உட்கார்ந்து இருந்தேன் சார். இவரு என்ன அடிச்சுட்டார் சார். என்னப்பா என்ன நடந்தது? அவங்க சொல்றத நம்பாதீங்க. அவங்க ஏதோ வளர்றாங்க. சாமி மருந்து கோவப்பட்டாலும் அவங்கிட்ட நியாயம் இருக்கு. அன்னைக்கு நடந்த சம்பவத்தை மனசுல வச்சுக்கிட்டு நீ தான் தகராறு பண்ற. இது மேலிடத்துல சொன்னேன்னா இன்னைக்கே உன் வேலை போயிடும்.
ஒரு வார்டனுக்குள்ள இறக்கம் கொஞ்சம் கூட இல்லாம அரக்கத்தனமா நடந்துக்கிறேன். இனிமையாவது ஒழுங்காயிரு. கெட் அவுட். நான் சொல்றது கேளுங்க சார். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்ட தயவு தாட்சியை பார்க்காம வீட்டுக்கு அனுப்பிடுவேன். போ. அப்ப இன்னும் ஒரு வாரத்துல பொண்ணை கூட்டு போயிடலாங்களா? அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க. நமஸ்காரங்க. நமஸ்காரம். ஹேமா கூட்டு வர சொல்றேன், உட்காரு. ஹேமாவுக்கு பரவாயில்லன்னு கேள்விப்பட்டேன். எல்லாம் உன் தயவு தான் வருது. நான் என்னங்க செஞ்சேன்? எல்லாம் அந்த பகவான் தயவு. ஹலோ மருது. வணக்கம் டாக்டர். இங்க இருக்கீங்க? இங்க இருக்கீங்களா? என்ன விஷயம்? ஈஸி இம்ப்ரூவ் இல்ல? எஸ் டாக்டர். சித்தி வரா பாருமா. ஏமா நான் தான்மா உன் அத்தை. உன் மாமா கூட வந்திருக்காரு பாருமா. மாமா வந்திருக்கேம்மா. இங்க பாரு, உனக்காக பாப்பா கூட தூக்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிக்கம்மா. குழந்தை அழகா இருக்குல்ல? பாப்பாவை என்கிட்ட ஒப்படைச்சிட்டானா? அவ சொன்னங்களையும் பழகணுங்களையும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இல்ல சரஸ்வதி. நிஜமாதான். சாதாரண மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பாசம் வச்சு நெருங்கி பழகுற மாதிரியே இந்த பேஷண்ட்ல கூட யாரோ ஒருத்தர் கிட்ட நெருங்கி பழகிடுறாங்கன்னு டாக்டர் கூட உங்க 2 பேரையும் பத்தி சொல்லிருக்காரு. ராத்திரி பேஷண்ட்ஸ் தூங்குனதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறேன். ஹேமாவோட பழைய ஞாபகங்கள் திரும்ப வரதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. நானே உங்ககிட்ட கேட்கலாம் இல்ல சரஸ்வதி. இந்த நான் உதவி செய்யற இந்த சின்ன ஹெல்ப் ஹேமாவுக்காக நீங்க அனுபவிக்கிற துன்பங்களை விடவா? என்னவோ அந்த பைத்தியக்காரன சரஸ்வதியை இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பாங்களா? அவங்க பேசலடா தம்பி. அப்ப பேசலனா ஏன் அவங்க 2 உதட ஆடுது? பேசிக்கிட்டு இருக்கும் போது கால் தாண்டா ஆடும், உதடு எதுக்குடா ஆடுது? பைத்தியம். ஏய் அப்பா, ஏன் என்ன அடிச்ச? பைத்தியம் நீங்க நானா? டிஷ்யூ. பைத்தியம் உட்காரு. நேத்து ஒரு பாப்பாவை கொடுத்தியே, இதோ நான் ஜாக்கிரதையா வச்சிருக்கிறேன். ஆனா பாப்பா தூங்குறது இல்ல. நீ ஒரு தாலாட்டு பாடுறியா? பாப்பா தூங்கிடும். சரஸ்வதி, ஹேமா, நான் இங்க எப்படி வந்தேன்? உனக்கு உடம்பு சரியில்லைண்டா இங்க கூட்டிட்டு வந்தாங்க. நாளைக்கு கண்டிப்பா நீ வீட்டுக்கு போயிடலாம். அந்த இடத்துல கொஞ்சம் முன்னாடி தாலாட்டு பாடினது மருதுவேதா. மருதுதான்ல? அவர் இதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. சொல்லுமா சரஸ்வதி? சோல்ஜர், சோல்ஜர், come on, get up. நம்ம எல்லையோரத்துல யாரோ எதிரிக்கு வர மாதிரி சத்தம் கேக்குது. நம்ம சோல்ஜர் ட்ரெயின்ல புரண்டு போறாங்க. ஆனா என்ஜின் இல்ல. நீதான் என்ஜின். come on. நீங்க தான் இருக்கீங்களா மேஜர்? No, 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 no.
நான் தரவழிய ஹெலிகாப்டர்ல போய் மேல ட்ரெயின்ல இருந்து கீழே எதிரியை குதிக்காம குறி பார்த்து சுடணும். தட்ஸ் மை டியூட்டி. எப்படி மேஜர்? தரையில ஹெலிகாப்டர் வந்து மேல இருந்து ட்ரெயின் வருதா? எஸ், இனிமே வாரலாம் அப்படிதான் நடக்கும். நீ பார்க்க தானே போற. கம் ஆன். நான் அந்த ட்ரெயின்ல ஏறி ஜாலியா வெளியில போயிட்டா? நீ என் கூட தான் இருக்கணும். எஸ், சரி. தேங்க்யூ. கம் ஆன். தன் உயிரை கூட பெருசா நினைக்காம உனக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டாருமா மருது. நான் உடனே மருதுவை பார்க்கணும். என்ன கூட்டிட்டு போறியா சரஸ்வதி? ஆகட்டும். ஏன் ரயில நிப்பாட்டிட்ட? எதிரிங்க விமானத்துல இருந்து வந்து குதிச்சிருவாங்க. ஆமா, காடு கொடிய காமிச்சிட்டாங்க, அதான் நிப்பாட்டிட்டு. அவன் பைத்தியக்கார காடு. நமக்கு நல்ல காடு வேணும்ல பாப்பா. நீதான் நல்ல காடு. அப்பா, வா, பயப்படாத, வா, நில்லு. ஸ்டார்ட். அப்பா, என் மேரேஜுக்கு முகூர்த்தம் பார்க்க சொல்லி ஜோசிட்ட சொன்னீங்களா? ஆமாண்டா, வர்ற முகூர்த்தத்துல நல்ல காரியங்கள் நடந்துடணும். வருஷம் தாண்டறதுக்குள்ள பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சுட்டா அவளுக்கு கன்னியாதான பலன் கிடைச்சிருமா. 10-15 நாள்ல பீட மாசம் வரப்போகுதான். அதனாலதான் உடனே ஒரு முகூர்த்தம் பார்த்து சொல்லுங்கன்னு அவர்கிட்ட சொன்னேன். வேண்டாம், நீங்க ஒண்ணு அவசரப்படாதீங்க. ஏண்டா, ஹேமாவுக்கு முழுசா குணமாயிடுச்சு. நாளைக்கு கூட வீட்டை கூட்டு போறேன்னு சொன்னாங்களே. தெரியுமா, ஹேமாவை கட்டிக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. இஷ்டம் இல்லையா? என்னடா சொல்ற? நிறுத்துக்கடா. வாங்கய்யா, உட்காருங்க. போதண்டாவும் மரியாதை எல்லாம் சண்டாளா. மனசுல இவ்வளவு பெரிய துரோகத்தை வச்சுக்கிட்டு நல்லவ மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு எப்படி உன்னால எல்லாம் நடிக்க முடியுது? ஐயா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. உன்னை எங்க குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சுக்கிட்டு இருந்தோம்டா. அதனாலதான் ஹேமாவோட நீ சேர்ந்து விளையாடினாலும் நெருங்கி பழகினாலும் உன் மேல எங்களுக்கு கடுகளவு சந்தேகம் கூட வந்ததில்லடா. ஹேமா சின்ன பிள்ளையில இருந்து என் வீட்டு மருமகள் ஆகணும்னு ஒவ்வொரு நாளும் நாங்க எவ்வளவு கனவு கண்டிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு பொண்ண மனசை மாத்தி உனக்கு மனைவி ஆக்கிக்கணும்னு நினைக்கிறியே, அது எவ்வளவு பெரிய துரோகம்டா. என் மச்சா எவ்வளவு கௌரவமா வாழ்ந்தவரு. அவர் எழுதின கவிதையெல்லாம் உனக்கே அர்ப்பணம் பண்ணாரா. அப்படிப்பட்ட பெரிய மனுஷனுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ண உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? அவர் மட்டும் இருந்திருந்தா இப்ப தாண்டா உன் துரோகத்தனம் தெரிஞ்சு எதைய படித்து செத்து இருப்பாரா. ஏண்டா உனக்கெல்லாம் இந்த பழப்பு? அந்த மாதிரியா செஞ்சா இந்த பாவி? தப்புங்க. ஏண்டா, சோறு போட்ட கைக்கு நெருப்பு வைக்கிறியா? நீ எல்லாம் ஏண்டா உயிரோடு இருக்கிற? இந்த மாதிரி அயோக்கியங்கள்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாதுங்க. நீங்க சும்மா இருங்க. ஏண்டா, குழந்தையாட்டம் பழகின சின்னமா கிட்டியே ஏண்டா உன் புத்தி இப்படி போச்சு? நீ மனுஷன்ல, செத்து போ. நான் இங்க இருக்கேன், உயரத்துல இருக்கிறேன், என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நில்லுங்க, யாராவது மேல வந்தீங்க குதிக்கல, போங்க, தள்ளி போங்க. ஹெலிகாப்டர், ஹெலிகாப்டர். உன்னை கையெடுத்து கூப்பிடுறேன். அவசரப்படி எதுவும் செஞ்சிடாதே. இறங்கு.
என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு சொந்தமா பந்தமா எதுவும் கிடையாது. ஆனா நீங்க கௌரவமான குடும்பத்துல பிறந்திருக்கீங்க. உங்க குடும்பத்து பெரியவங்க பேச்ச நீங்க மதிச்சே ஆகணும். மதிக்கலன்னா இந்த ஆண்டவரோட இங்கிருந்து குதிச்சிடுவேன். அப்புறம் உங்களுக்கு கடவுள் இருக்க மாட்டாரு, குதிச்சிடுவேன். எதுக்காக நீ இத்தனை நாள் கஷ்டப்பட்டியோ அது கண்டிப்பா நிறைவேறும். இறங்கு மருது, என் பேச்சுக்களை இறங்கு, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். பெரியவங்க வார்த்தைக்கு நம்ம மரியாதை கொடுத்தாகணும். நம்ம இஷ்டத்துக்காக நம்ம பெரியவங்க மனசை நோகடிக்க கூடாது. இங்க இருக்கிறவங்க எல்லாம் என் பேச்ச கேட்டு ஒத்துக்கிட்டாதான் நான் கீழே இறங்கி வருவேன். இல்லன்னா இங்க இருந்து குதிச்சிடுவேன். குதிச்சிடுவேன். என் பேச்ச நீங்க கேட்கலன்னா நானும் உங்க பேச்ச கேட்க மாட்டேன். ஒரு தடவை கயிறு என்ன காப்பாத்திருச்சு. இந்த தடவை கயிறு அறுத்துக்கிட்டு இங்க இருந்து விழுந்துருவேன். உடனே என் தலை உடைஞ்சு போயிடும். சொல்லுங்கம்மா. 1 2 நீ சொன்ன மாதிரி கமல்நாடு மாமாவே கல்யாணம் பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு கீழே இறங்கு. இறங்கு. அதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தது. அதான் இப்போ நானும் என் ஆண்டவரும் கட்ட கட்டான்னு இறங்கி வர போறோம். தட்டுங்க, கை தட்டுங்க. புதுவை என் மனசார விரும்பினதுக்கு அப்புறம் இந்த வெறும் உடலை உங்களுக்கு ஒப்படைக்கிறது பாவம்னு நினைக்கிறேன் மாமா. அதனால தற்கொலை பண்ணிக்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். தயவு செஞ்சு என்ன தேடாதீங்க. ஏமா வருது வருது. வாச்சினோ நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு. என்ன நடந்தது? கமலநாதனுக்கும் ஹேமாவுக்கும் கல்யாணம் பண்றதுக்காக இன்னைக்கு ராத்திரில முகூர்த்தம் வச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னால இத பாரு. என்ன இது? ஹேமா இந்த லெட்டர் எழுதி கொடுத்துட்டு இங்க ஓடி போயிட்டா. நெசமாத்தான் வருது. அவ தன்னை ஏத்துக்க மாட்டான்னு கமலநாத சாருக்கு தெரிஞ்சிருக்கு. ஹேமா தன்னை விரும்பலங்கிறதுனால அவரு தான் முடிவை மாத்திக்கிட்டு அவர் காலேஜில் வேலை பார்க்கிற ஒரு டீச்சரை அதே முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணிக்க ஏற்பாடு நடக்குது. இல்ல, இது நடக்கக்கூடாது. கமலநாதன் சார் ஹேமாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நீ என்ன சொல்ற மருது? ஹேமா இந்நேரம் அவசரப்பட்டு ஏதாவது ஆத்திரம். சின்னமாவை கல்யாணம் சேர்த்துட்டு அந்த கடவுளை கூட மனசு விடாது. அவங்கள எந்த ஆபத்து நெருங்காது. நீ போய் சின்னம்மா எங்க இருக்காங்கன்னு தேடு. நான் இங்க இருந்து எப்படியாவது வெளியில வந்து கமலநாதன் சார் கையை காலை பிடிச்சி அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ போ.
ராமருக்கு உனக்காக தான் காத்துருக்கேன். சார், கமலநாதன் சார், சின்னம்மா எங்க? சொல்லுங்க, என்ன பாக்குறீங்க? சொல்லுங்க. சீனு சொன்னா சின்னம்மாவை விட்டுட்டு நீங்க வேற யாரையோ நான் சொல்றதை கேளுங்க சாமி. சின்னம்மாவுடைய வாழ்க்கையில மட்டும் அநியாயம் நடக்கக்கூடாது சாமி. நிஜமாதான் மருதோ, ஹேமாவோட வாழ்க்கையில அநியாயம் நடக்கக்கூடாது. அதனாலதான் என்ன கட்டிக்க இஷ்டம் இல்லைன்னு காவேரியில குதித்த ஹேமாவை தடுத்து நிறுத்திட்டேன். எனக்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் நடக்க போகுதுன்னு போய் சொல்லி உன்னை முகூர்த்த நேரம் பார்த்து இங்க வரவழைச்சேன். ஹேமா வாழ்க்கையில அநியாயம் நடக்கக்கூடாதுங்கிற எண்ணம் உன் மனசுல உறுதியா இருந்தா நான் சொல்ல அந்த காவேரி தாய் ஹேமா உன்னை மங்களஸ்நானம் செய்ய வச்சுட்டா. முகூர்த்தத்திலிருந்து 10 நிமிஷம் இருக்கு. அங்க மேடை தயாரா இருக்கு, இங்க ஹேமாவும் தயாரா இருக்கா. இந்த பட்டு வேஷ்டி இதை கட்டிக்கிட்டு ஹேமா கட்டுற தாலி கட்டு வருது. அப்பா மருது, சொந்தக்காரங்கெல்லாம் உதவி செய்யாம ஒதுங்கி இருந்த நேரத்துல எந்த சம்பந்தமும் இல்லாத நீ ஆபத் பாந்தவனா எங்க குடும்பத்துக்கு உதவியா ஹேமாவுக்கு ஆதரவா இருந்திருக்க. ஹேமாவுக்கு உண்மையில உனக்கு ஹேமா மேல இருக்கிற அன்பு எவ்வளவு புனிதமானதுன்னு இப்ப நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அவசரப்பட்டு புத்திகிட்டு அன்னைக்கு ஏதேதோ பேசிட்டேன். நீ பெரிய மனசு பண்ணி அதெல்லாம் மன்னிச்சு ஹேமாவை ஏத்துக்கப்பா. ஆமா மருது, அண்ணன் தன் கவிதைகளை உனக்கு தார வார்த்தை. அன்னைக்கே உன்னை தன் மருமகனா ஏத்துக்கிட்டாரு. இன்னைக்கு ஹேமா கடத்துல நீ 3 முடிச்சு போட்டா சொர்க்கத்தில் இருக்கிற எண்ணம் ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும் மருது. இல்லைங்க, இது எனக்கு சரியாப்படல. சரியாப்படலன்னு குலங்கோத்திர சரியாப்படலைங்கிற மருது. உன்னாட்ட யாதவ் கிருஷ்ணன் யாரை கட்டிக்கிட்டான்? சத்திரிய குலத்து சத்யபாமாவை கட்டிக்கலையா? ராஜகுலத்து ருக்மிணியை கட்டிக்கலையா? ஹேமா கூட சத்திரிய குலம் தான் மருது. நீங்க என்ன பேசினாலும் சரி, என்னவோ என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. ஹேமாமா உங்களுக்கு சொந்தமானவங்க, அவங்கள நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும். சரி, நாங்க எல்லாம் இவ்வளவு சொல்லியும் ஹேமா மனசார ஒன்னத்தான் நினைச்சு உருகிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு கூட நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிவாதமா சொன்னா நான் அவளை கட்டிக்க தயார். ஆனா எங்க மேரேஜ் ஆன மறுநாளே ஹேமாவோட நிலைமை இப்படித்தான் இருக்கும். இவன் உனக்காகவே பிறந்திருக்கா. இது தெய்வத்தோட தீர்ப்பு இருக்கு. நீங்க 2 பேரும் பார்வதி பரமேஸ்வரனாக ஒருத்தருக்காகவே ஒருத்தர் பிறந்திருக்கீங்க.